வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராண்டி ஆர்டன் மற்றும் குந்தர் இருவரும் இன்றைக்கி ராலை என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்க்கலாம். முதலாக நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலை மதிப்பற்றது. ராண்டி ஆர்டன் அரீனாக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறாருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தன் யங்கஸ்ட் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனால் அது நான் தான். இது நாள் வரைக்கும் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டத்தில் யங்கஸ்ட் சாம்பியனாக நான் தான் இருக்கிறேன். என்னை யாருமே வீழ்த்த முடியலை. அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை முதல்ல என் கையில் ஏந்தும் போது அந்த பெருமை, அந்த கர்வம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. பாசின் பெர்லினில் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எப்படி வென்றேனோ அதே மாதிரி மீண்டும் வெல்ல போகிறேன். நான் மீண்டும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். இப்போது நான் இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா குந்தர் அரீனாக்கு வராரு. குந்தர் வரதை பார்த்தோன்னே ராண்டி ஆர்டனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. குந்தர் வந்தோன்னே ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். மொதல் வார்த்தை, நீ என்னை வீழ்த்திருவியா? ராண்டி, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் நடந்ததை பற்றி சொல்கிற. கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் நீ ஏன் கிட்ட கிளியராக தோக்கலைன்னு சொல்கிற. பட் ஒருவேளை அன்னைக்கு நீ கிக் அவுட் பண்ணியிருந்தா கூட மீண்டும் நான் உன்னை வீழ்த்திருப்பேன். உன்னை சுலபமாக வீழ்த்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ராண்டி, நீ பார்த்த அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இப்போ இல்லை. அதை விட டாமினேட்டான ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பு தான் இருக்குது. இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கிட்ட இருக்குது. நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்து வெல்றியோ அவனை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஆள்கிட்ட நீ மோதிக்கிட்டு இருக்க. ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு, நீ 20 மடங்கு பவர்ஃபுல்லோ 100 மடங்கு பவர்ஃபுல்லோ ஆயினோ உனக்கு தெரியாது, என்னை பற்றி தெரியாது. ஆம் த லெஜண்ட் கில்லர். பல லெஜண்ட்ஸே நான் சாகடிச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா எனக்கு லெஜண்ட் கில்லர்னு பேர் வந்துருச்சு? எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட டைட்டிலோ அல்லது அவங்கள சித்திரவதைப்படுத்தணுமோ கொஞ்சம் கூட இறக்கப்படாமல் அவங்கள சாகடிப்பேன். ஐநோ, நான் இப்போ அந்த மாதிரி இல்லை. நான் நல்லவனாக தான் இருக்கிறேன். எனக்கு இப்போ நடக்கிறது எல்லாமே புரியுது. குந்தர், நீ ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன். உன்கிட்ட இருக்கிற டைட்டில் பிடுங்கிறதுக்கு என்ன தவிர வேறு யாருமே கிடையாது. பாசின் பெர்லினில் என்ன நடக்க போகுது தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேனே, நான் டைட்டில் வின் பண்ணேன், முதலாக யங்கஸ்ட் சாம்பியன் ஆனேன். இப்போ அதே இது திருப்பி நடக்க போகுது. உனக்கு ஒன்று தெரியுமா குந்தர், நான் 15 டைம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன், 15 முறை ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி 14 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறேன். இப்போ உன்கிட்ட இருக்கிற வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணதுக்கப்புறமா அது 15 டைம் ஆயிரும். குந்தர், ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப மோசமானவன். நான் ரொம்ப மோசமானவன். ஏன் ஆர்கேவோ அதை விட மோசமானது. நான் கண்டிப்பாக உனக்கு இறக்கம் எதுவுமே பட மாட்டேன். எப்போ நான் அட்டாக் பண்ணலாம், எப்போ நான் வீழ்த்தலாம், ஏன் சூழ்ச்சி கூட நான் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீ கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோ குந்தர். உன்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என்கிட்ட வரப்போகுது. அரங்கம் முழுக்க சத்தம் இருக்க போது. ஃபேன்ஸ் எல்லாருமே என் பேர் தான் சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை உன்கிட்ட இருந்து நான் வின் பண்ணி 15 டைம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறேன். குந்தர் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ ராண்டிக்கு ரிப்ளை பண்ணார். மிஸ்டர் ராண்டி ஆர்டன், நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான். பட் ஆனால் உனக்கு தெரியாது, என்கிட்ட இதுவரைக்கும் எந்த டைட்டிலும் குயிக்காக தோற்றதில்லை. நான் இதுக்கு முன்னாடி இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாவோ யோகா சாம்பியனாகவோ இருந்திருக்கிறேன். உனக்கு தெரியும் நினைக்கிறேன், 665 நாள் மேலே நான் சாம்பியனாக இருந்தேன். எப்போவுமே இந்த டைட்டில் அப்படிங்கிறது என்கிட்ட வந்துருச்சுன்னா தோக்காது. அது மட்டும் இல்லை, நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீ ஒரு முட்டாள் ராண்டி. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உன் தாத்தனை பற்றி சொல்லணுமே. ஒரு தாத்தா ஒரு கேனை, ஏன்னா அவர் ரெஸ்லிங் கரியரில் என்ன படைச்சார்? ஒன்றுமே படைக்கலை. ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாரா? இல்லை. உன் அப்பாவை பற்றி சொல்கிறேன், பாப் ஆர்டன். உண்மையிலேயே வேஸ்ட்டு. அவர் பண்ணதுலேயே ஒரு மோசமான படைப்புனா அது நீ தான். உங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே உங்கள் அப்பா எதுவுமே சாதிக்கலை. நீ ஓ சாதனை தான் சொல்கிற. ஆனால் அதுக்கப்புறமா உன்னை பற்றி சொல்லணுமே. நீ 15 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்திருக்கிற. என்ன மாதிரி ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்திருக்கிறியா ராண்டி ஆர்டன்? ஏன்னா நீ வேணா பார், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா கூட இந்த டைட்டில் என் கிட்ட தான் இருக்கும். அப்போது
உன்னுடைய 15 வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் சொன்னியே, அது நடக்காது, அப்பவும் நடக்காது. நீ அந்த 14 அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் இருப்பேன். 15 அந்த லிஸ்ட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா அந்த டைட்டில் நான் தோக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான்டே, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறமா இந்த சாம்பியன்ஷிப் ஏன் கிட்டே இருக்கும். அப்போது உன்னுடைய மொத்த 14 டைம் வேர்ல்டு சாம்பியனுடைய டோட்டல் டேஸையும் கேல்குலேட் பண்ணி நான் ஒரே ஒரு சாம்பியன்ஷிப்பில் வச்சுருப்பேன். அது ரொம்ப பெரிய விஷயம் ராண்டி. பேசின் பெரிலியை நான் தோக்கடிக்க போகிறேன். உன் தோல்வி ஏன் கிட்ட தான். இதை பார்த்து உன் குடும்பம் கதறும், உன் குழந்தை கஷ்டப்படுவா, உன் ஃபேமிலி கஷ்டப்படும், ஏன் இந்த WWE யூனிவர்ஸிலே கஷ்டப்படும். பட் அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் சிரிச்சுக்கிட்டே விழுவேன். ராண்டி, நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக பல பேர் கூட மோதி இருக்கிறேன். அவ்வளோ பேரையும் நான் அந்தளவுக்கு அட்டாக் பண்ணதில்லை. நான் மெதுவாக தான் அட்டாக் பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஒன்றை மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணுவேன். என்கிட்ட நீ இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது ராண்டி, இறக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. உன்னை சாகடிப்பேன். நான் ஒன்று புரிஞ்சுக்கோ, என்கிட்ட மோதி 1 வீக் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பல வீக் நீ இந்த ரா பிராண்டுக்கே வர முடியாது. அப்படி ஒரு மூர்க்கத்தனமான அட்டாக் தான் நான் உனக்கு பண்ணுவேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராண்டி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ட்ரூ மேக்கின்டர் ஒரு தீம் ஒழிக்குது. எஸ், ட்ரூ மேக்கின்டர் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் ஆனால் இதில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. நம்ம ட்ரூ மேக்கின்டர் அப்படியே மயக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ராண்டி ஆர்டன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, ஏண்டா ரொம்ப ஓலாவித்தனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு குந்தருக்கு போட்டாரு பாருங்க. ஆர்கேஓ அரங்கமே அதிரிட்டு. இப்போ குந்தர் எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ராண்டி ஆர்டன் எப்போ ஆர்கே போடுவார், எப்படி ஆர்கேஓ போடுவார்னு அவருக்கு தெரியும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குந்தருக்கு அந்த ஒரு ஆர்கேஓவை போட்டுட்டு ஸோ கேமரா ஆங்கிள்ஸ்ன்னு ட்ரூ மேக்கின்டர் பக்கம் காட்டிட்டாங்க. பட் ஆனால் ஸ்டில் நம்ம ராண்டி ஆர்டன் இந்த டைட்டில் எடுத்து அப்படியே கையில் எடுத்து பார்த்தாருங்க. அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை தான் கையில் எடுத்து பார்த்தாரு. கேமரா ஆங்கிலேஷனை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரூ மேக்கின்டர் பக்கம் காத்தினாலும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இந்த டைட்டில் எடுத்து காட்டுறதை நல்லாவே காட்டுறாங்க. இப்போ ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா ராண்டி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கு அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தேவை போல இருக்குது. அதான் இன்னும் வான் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஷாக்கிங். ட்ரூ மேக்கின்டரை அட்டாக் பண்ணதுக்காக சிஎம் பாங் அந்த இடத்துக்கு வராரு. சிஎம் பாங் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா தான் பெல்ட்டை கலத்தி அடிக்க போகிறாரு. பட் ஆனால் அதே பெல்ட்டை வாங்கி ட்ரூ மேக்கின்டரோட முதுகில் அடின்னு அடிச்சிட்டாரு. அவருக்கு தேவை இப்போ சிஎம் பாங்குக்கு தேவை ட்ரூ மேக்கின்டர் கையில் இருக்கிற அந்த பேண்டு, அந்த பேண்டை மட்டும் கொடுக்க மாட்டேங்காரு. அதனால் பெல்ட்டை கலத்தி அடின்னு அடிச்சிட்டாரு. அதுவும் ட்ரூ மேக்கின்டரோட பெல்ட்டை கலத்தி ட்ரூ மேக்கின்டரே படாத மாதிரி படுத்திட்டாரு. ஸோ இதுதான் இன்றைக்கி ராவில் நடந்திருக்குது. ஸோ குந்தர் விசிஸ் ராண்டி ஆர்டன் மேட்சுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த நாள் தான் ரெஸ்லிங் செய்கிறேன். நான் உங்களை சந்திக்கிறேன். ரெஸ்லிங் கிங் தமிழுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.